friends, welcome back to my time and thoughts with me ராகவி. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog அப்படின்னு ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா thumbnail பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில மளிகை சாமான சில இதர பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படினாலே சென்னை வாசிகள் அதுவும் குறிப்பா பெண்கள் எங்க போய் நிப்போம் அப்படின்றது தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்கணும், பிடிச்சதெல்லாம் வாங்கணும், அதிகமா வாங்கணும், ஆனா அதே சமயம் கம்மி விலையில வாங்கணும் அப்படின்னா நம்ம போய் நிக்கிற இடம் இந்த இடமா தான் இருக்கும். ஸோ என்ன vlog அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. காலையிலே எழுந்து டிஃபன் வேலைகள்லாம் வீட்லயே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மத்தியானம் லஞ்ச் ப்ராபப்ளி வெளில தான் இருக்கும். அண்ட் சாட்டர்டே அன்னைக்கு தான் வந்து நான் இந்த vlog எடுக்கிறேன். ஸோ வாங்க உள்ள போய் vlog இன்னைக்கு எப்படி போகுது, இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்ற எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் சம்பா ரவை இருக்கு இல்லையா, அதுலேயே நொய் சம்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட ரெகுலர் டிஃபனில் ஒரு 2-3 தடவையாவது மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அதை தான் வந்து டிஃபன் செஞ்சேன். இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாட்டர்டே சண்டே வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தான் அந்த பஞ்சு பால் வச்சு விளாட்னாலும் டிவி உடையுமா ஃப்ரிட்ஜ் உடையுமான்னு தெரியல. என்னைக்கு அது உடையுதோ அன்னைக்கு ஒரு விலாகில் அதையுமே கவர் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவங்க காதலே வாங்க மாட்டாங்க. அண்ட் நம்ம சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விலாகே எடுக்கலன்றதுனால நம்ம சென்னையில் எந்த வீட்டில் இருக்கோம், வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கவர் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குட்டி கிச்சன் தான், ஆனால் நம்ம பாண்டி வீட்டில் பெரிய கிச்சனாக இருக்கும். ஸோ கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் காம்பேக்டாக வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் பேக்கெட்டை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, என்ன தான் எண்ணெயை பிரித்து நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னாலும் அது கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் அதை இப்படி நிற்க வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணாதான் நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே ஒரு திருப்தி இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க இன்னமும் அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு மாடியில் போய் துணியும் காய வச்சுட்டு வந்தாச்சு. வந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து காலையில் டிஃபன் வேலையே கும்பலாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் பசங்களும் உப்புமா எப்போ சாப்பிட்டாலும் அப்படியே வெறுமையே சாப்பிட்ருவோம். பட் என் ஹஸ்பண்டுக்கு உப்புமா வேணும் அப்படின்னாலே பக்கத்தில் மாங்காய் ஊறுகாய் வேணும். எப்போவுமே மாங்காய் ஊறுகாய் வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டிலே போட்டுருவோம். பட் இந்த வாட்டி டைம் இல்லைன்னு போடலை. அண்ட் இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நந்தனா பேலஸ்ன்னு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே பொடி வெரைட்டிஸ் ஊறுகாய் வெரைட்டிஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் இந்த மாங்காய் ஊறுகாய் இப்போ அவரோட ஃபேவரட் ஆயிடுச்சு. அதனால் ரெகுலராக வாங்குகிறோம். டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஓனர்ஷிப் வீடியோ போடுறதுக்கான நோட்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படிலாம் போடும்போது ஹஸ்பண்டோட உட்காந்து இன்புட்ஸ்லாம் சிலது வாங்கிப்பேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் ரிவ்யூ வந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கும், கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்றதுனால அந்த நோட்ஸ் எடுக்கிற வேலைகள்லாம் இருந்தது. நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரில் தான் போகிறோம். ஏன்னா மளிகை சாமான் வாங்கி திருப்பி வச்சுட்டு வரத்துக்கு கார் எடுத்துகிட்டு போனோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. கவின் ஹர்ஷனை பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட் அங்கிள் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க தாத்தாக்கு பார்க்க போகணும், தாத்தா கிட்ட எங்களை விட்டுருங்க அப்படின்றதுனால கவின் ஹர்ஷனை அவங்கக்கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் மட்டும் தான் ஷாப்பிங் போகிறோம். டிமார்ட் எப்போ போனாலும் கையில் இந்த மாதிரி ஒரு பெரிய பேகு இந்த மாதிரி சாக்கு பையெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போவேன். இல்லைனா அங்கே பில்லோட நம்ம பைக்கு போடுற ரேட்டு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ லன்ச் டைம் கிட்ட வந்துருச்சு அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா, சாப்பிட்டுட்டே டிமார்ட் போவோம், ஏன்னா உள்ளே போனோம்னா வெளில வர எவ்வளோ நேரம் ஆகுனே தெரியாது, அதனால சாப்பிட்டுட்டே போயிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ சாப்பிட தான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். சாப்பிட போகிற வழியிலே ஏதாவது புது கடைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. இப்போ யூடியூப்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி ராஜபோகம், அதாவது நம்ம துறைப்பாக்கத்தில் இருக்கிற ராஜபோகம் ரெஸ்டாரண்ட்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்லாமே அப்படின்னு தான் போனோம். என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வாங்கினாரு, நான் வந்து வெஜ் மீல்ஸ் வாங்கினேன். ஸோ நான்வெஜ் மீல்ஸாக இருந்தாலும் அந்த 5 பக்கெட்ஸ் குழம்பு கொடுத்துட்றாங்க. வெஜ் மீல்ஸ்க்கும் அதே மாதிரியே ஈக்குவலாக 5 பக்கெட்ஸ் குழம்பு கொடுத்துட்றாங்க. நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் யூஸ்வலாக வெஜ் மீல்ஸ் நல்லா இருக்காது, பட் சும்மா சொல்லக்கூடாது, இங்கே நல்லாவே இருந்தது. அண்ட் 249 189 நினைக்கிறேன் மீல்ஸோட ரேட்டு. சப்பாத்திக்கு பதிலாக பரோட்டா கொடுக்குறாங்க, வித்தியாசமாக இருந்தது. ஸோ மீல்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் போதே மணி வந்து 2 ஆயிடுச்சு. நம்ம
வீட்டுக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிமார்ட் தான் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வேளச்சேரி கிராண்ட் மாலில் இருக்கிறது, இன்னொன்று பெருங்குடியில் இருக்கிறது. வேளச்சேரி கிராண்ட் மாலில் இருக்கிற டிமார்ட்டில் நிறைய ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் நான் எப்போ போனாலும். ஸோ எனக்கு பெருங்குடி டிமார்ட்டே நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் இப்போ வந்து ஆஃபனாக அங்கே தான் போகிறேன். நான் எப்போவுமே 2 மாதத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு 1 ஹோல் டே ஆகிடும்ன்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் டிமார்ட்டே போவேன். அண்ட் நீங்கள் வீக்கெண்டில் போனோம்னா பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம பார்க்கிங்க்கு இடம்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு பார்க்கிங்லாம் போட்டு முடிச்சுட்டு அண்ட் இன்னொரு சண்டே இங்கே எதுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராலிக்கு நடக்கும். அந்த சண்டையெல்லாமும் போட்டு முடிச்சு ட்ராலி எடுத்துகிட்டு வெற்றிகரமாக நம்ம டிமார்ட் உள்ளே நுழைஞ்சிட்டோம் ஷாப்பிங் பண்ண. டிமார்ட் உள்ளே நுழைஞ்ச உடனே நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஐட்டம் இதுவாக தான் இருக்கும். இந்த நட்ஸ் வந்து நான் நம்ம வீட்டில் டீப்பாவில் ஒரு கண்டெய்னர் போட்டே வச்சுருவேன் இதுக்காக. ஸோ அது காலியாக வாங்கி ஃபில் பண்ணிப்பேன். முந்திரி பாதாம் திராட்சை 3ம் சேர்ந்து ஒரே பேக்கெட்டாக இங்கே பேக் பண்ணி விற்பாங்க. பசங்களுக்கு டெய்லி இதுலேருந்து ஒரு 3 எடுத்து எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரெகுலராக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே இது வாங்கி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா கூல்ட்ரிங்க்ஸு, மேகி, நூடுல்ஸு, சாஸு இந்த மாதிரி ஐட்டம்கள்லாம் தான் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செக்ஷன்லலாம் இவர் தான் கொஞ்சம் வேகமாக போய் எல்லாத்தையும் எடுப்பார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க. ரெகுலராகவே இப்போ வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் ஊர்லேருந்து அம்மாவுமே எனக்கு சீரக சம்பா காலி ஆயிடுச்சு வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து பேக் போட்டு எடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங்க்கு நிறைய லிக்விட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஹார்பிக்கில் வர இந்த பிளாக்கும் ஒயிட்டும் ஒரு தடவை வாங்கி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதை போட்டு ஊற வச்சு ஒரு 1 hour கழிச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பாத்ரூமும் டாய்லெட்டும் நல்லா புதுசு மாதிரி பலன்னு வந்துடுது. ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு செட் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீக்கெண்டு அப்படின்றதுனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதனால் எனக்கு மளிகை சாமான் வாங்குறது தான் மெயின் டாஸ்க்காக இருந்தே தவிர வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எடுத்திருக்கேன். பட் நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த வாட்டி இருந்தது போன வாட்டியை விட. அதனால் நீங்கள் யாராவது டிமார்ட் போனீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ஆஃபரில் வாங்குனீங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் துணி துவைக்கிற லிக்விட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6-7 மாதமாகவே இந்த ரின் லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் மாமியார் சொல்லி தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட் தனியாக போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதை ஒரு மூடி விட்டுட்டு ஒரு 1/2 hour மிஷினை ஆஃப் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது தோச்சு முடிக்கும் போது இந்த ரின் லிக்விடோட ஸ்மெல்லே உங்களுக்கு கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நான் டாப் லோட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் பாத்ரூம் ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து இதில் ஏரில் வந்து 4 ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அதில் இந்த எல்லோ தான் லாங் லாஸ்டிக்காகவும் இருக்குது அண்ட் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குது. ஸோ ரெகுலராக நான் இந்த எல்லோவை தான் எடுப்பேன். நீங்களுமே வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ட்ராலிஸு, ஹேண்ட்பேக்ஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் எப்பயும் போல் 70%, 50%, ஃப்ளாட் 60% அப்படின்லாம் பயங்கர டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே இந்த சூப் பவுல் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். இந்த 3ம் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. பட் எப்பயும் போல் என் கூட வரவர் என்னை எதையுமே வாங்க விடலை, வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு. ஆஃபீஸ் யூஸ்க்காக மக்கு பார்க்கலாமேன்னு பார்த்தேன். இந்த மக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு போல இருக்குது. பிளாக் கலர்லேயும் இருக்குது, ஒயிட் கலர்லேயும் இருக்குது. 249 நல்ல வெயிட்டாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் விமென்ஸ்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவீங்க. அதனால் யாருக்காவது மகு வேணும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டிமார்ட்டில் இப்போ புதுசாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்காதவங்க போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்தா ட்ராலி ஃபில் ஆன மாதிரியே தெரில. என்னடா 2 மாதத்துக்கு நம்ம இவ்வளோ தான் எடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் மேலே வைக்கிறதுக்கான அந்த ஏர் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்னு ஒரு பிராண்ட் இருக்கும். பை 1 get 1ல ரெகுலராகவே இங்கே இருக்கும். அதை தான் எடுப்பேன். பட் அது ஸ்டாக் இல்லை அப்படின்றதுனால ஒன்று தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் டோர்மேட்லாம் பழசாயிருச்சு. சரி டோர்மேட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டோர்மேட் போய் பார்த்துட்டு இருந்தோம். நான் இப்போ கையில் வச்சுருக்க இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி இழுக்கும் அண்ட் அதே சமயம் உங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஹோம் மேட் வந்து நான் வாங்கினேன் வீட்டில் மெயின் டோருக்கு என்ட்ரன்ஸில் போடலான்னு. ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிற வீட்டில் மெயின் ரோடோட கீழே வந்து அந்த கேப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கும் டோருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் என்னால் எந்த மிதியடியுமே போட முடியாது. ஏன்னா டோர் வந்து இடிக்கும் அப்படின்றதுனால நான் எங்கே போனாலும் தின்னா மேட்டு பார்த்தனா வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த மேட் எனக்கு மெயின் டோருக்கு நல்லா செட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா கெட்டியாக இருந்தது, ரேட்டுமே கம்மியாக இருந்தது. பட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த குட்டி கிச்சனில் நம்ம என்ன வாங்கி எங்கே வைக்கிறது, அதனால் இப்போ வந்து கிச்சன் ஐட்டம்லாம் அவ்வளோவா வாங்குறதே இல்லை, நிறுத்திட்டேன்.
வாட்டர் பாட்டில் பசங்களுக்கு வந்து மாற்றலாம், ரொம்ப நாளாக ஒரே வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அவங்க ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சரி வேண்டாம், எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விட்டுட்டேன். பட் அந்த ப்ரௌன் வாட்டர் பாட்டில் சூப்பராக இருந்தது. புதுசாக வந்திருக்கு போல், ப்ளூ ப்ரௌன் அப்படின்னு சொல்லி 2 கலர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கண்ணு பறிச்சுது, கலர் கலராக இருந்தது. எனக்கு டிமார்ட்லேயே ரொம்ப பிடிச்ச செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் செக்ஷன் தான். டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கலர் கலராக இருக்கும். அதனால் எப்போவுமே போனாலும் வாங்கலைனாலும் எல்லா வாட்டர் பாட்டிலுமே தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வருவேன். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஸ்டோரேஜ் அந்த பேக்கு. ஸோ அந்த ஒயர், பிளாஸ்டிக் ஒயர் வரும் இல்லையா, அதில் வந்து செஞ்ச மெட்டீரியல். கவர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சைடில் ஹாட் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு அந்த ஐட்டம்லாம் இருந்தது. எதையுமே நம்ம வாங்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் கிச்சன் ஐட்டமை பார்த்த உடனே லேடிஸ் தன்னை மறந்து அவங்கள தானாக ஈர்த்துட்டு போகிற ஒரு செக்ஷன் தான் இந்த கிச்சன் செக்ஷன். நம்ம வீட்டுக்கு வாங்கலை அப்படின்னாலும் ஏதாவது புதுசாக வந்திருக்கா, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு போய் ஒரு ஆசையாக பார்ப்போம். அது ஏனே தெரில. எங்கள் வீட்லேயும் எவ்வளவோ சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் சொப்பு சம்மா ஏன் சேர்க்குறேன்னு கேட்பாங்க. பட் இருந்தாலும் இது மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போகவே மாட்டேங்குது. வீடியோ பார்க்குற லேடிஸ் யாராவது இருந்தீங்க, இல்லை ஜென்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிப்பேன், பாரு நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா லேடிஸுமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த க்ளவுஸ் வந்து இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து பார்க்குறோம். இதுவுமே டிமார்ட்டில் இருந்தது. ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ண தேவையில்ல போல இருக்குது. ஃப்ரண்ட்டில் வர அந்த சிலிக்கான்லேயே அவன் ஸ்க்ரப் பேட் மாதிரி கொடுத்துட்றாங்க, கையில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பன்னி கிட் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்றும், பிங்க்கில் ஒன்றும். இது வந்து நம்மளோட ஹேர் பின், சேஃப்டி பின், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற தலைக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், நம்ம குட்டியாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா லேடிஸ், அந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த பன்னி இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஹோல்டர் ஒன்று பார்த்தேன், வாங்கலாமா பென்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு. எப்பயும் போல் வீட்டிலலாம் பழைய ஹோல்டர் இருக்குல்ல, அதுவே போதும் வச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. ஸோ நான் சொன்ன அந்த பன்னியில் ஒரு பிளாக் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அதுலேயே இது வந்து பிங்க் கலர். ரெண்டுமே நல்லா இருக்குது. நாங்கள் ரெண்டுமே போன வாட்டி பர்ச்சேஸ் போனப்போ வாங்கியிருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு கிட்ஸ் ஏரியாவில் இன்றைக்கி போகிறதுக்கான டைமே இல்லை. ஏன்னா கவினியும் ஹர்ஷனையும் நம்ம கூட்டிகிட்டு வரல அப்படின்றதுனால கிட்ஸ் பக்கம் போகிறதுக்கான வேலையே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வரலன்னாலும் இவர் போய் அவங்களுக்கு எதாவது வாங்கலாமான்னு பார்க்குறதுக்கு போயிருப்பார். ஸோ அந்த ஏரியாவையும் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கண்டெய்னர் ஒன்று சிங்கிளாக என் கண்ணில் பட்டுச்சு. மேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மிதியடிலாம், அந்த செக்ஷனில் 249க்கு சீரியஸாகவே வேர்த்தான கண்டெய்னர். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. 5 kg வரைக்கும் பிடிக்குமா. லாக்குமே நல்லா க்ரிப்பாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கலாம். அப்புறம் ரெடிமேட் பரோட்டா இருக்கு இல்லையா, அது நம்ம வீட்டில் இருக்கிற நியர்பை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினோம்னா 90 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இங்கே 58 தான் போட்டிருந்தாங்க. எப்படி 50% கிட்ட டிஸ்கவுண்ட் கொடுத்து இவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நானுமே ஆச்சரியப்பட்டேன். சரி ஓகே, சும்மா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கி நான் ஏதாவது வீட்லேயே நம்ம குருமா அந்த மாதிரி கிரேவி எதாவது ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுக்கறது உண்டு. ஸோ அதனால் அதையுமே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா, அதுக்கப்புறமா வந்து பிரெட் பேக்கெட் எடுத்திருந்தேன். ஸோ ப்ரெட்டில் வந்து எதாவது பிரெட் ஆம்லேட் மாதிரி இல்லை வேறு எதாவது டோஸ்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சீஸ் ப்ரெட்டர், அதுக்கப்புறம் பட்டர்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இந்த செக்ஷன் பக்கம் வந்தோம். ஒன்று போகலாமாப்பா முடிஞ்சிருச்சேன்னு கேட்ட உடனே ஆடு தானாக வந்து மாட்டின மாதிரி, இல்லை வா மேலே போயிட்டு வரலாம், நான் செருப்பு பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். அவர் செருப்பு வாக்க போன கேப்பில் நான் வந்து சரி வீட்டில் டெய்லி யூஸ்க்கு போடுற பைஜாமா பேண்ட்ஸ் வாங்கலாமே அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். இப்போது ரெகுலராகவே நான் வந்து நைட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி பைஜாமா பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஈஸி பைலையுமே பைஜாமா பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷனில் இருக்குது. துணியுமே நல்ல வர்த் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி இங்கே எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 பைஜாமா பேண்ட்ஸ் வந்து போய் ட்ரையல் ரூமில் போட்டு செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஈஸி பையில் போட்ட அளவுக்கு அந்த கம்ஃபர்ட் எனக்கு கிடைக்கல. ஆனால் அதில் 2 நாளாக இருந்தது. அந்த 2லேயும் ஒன்று தான் எடுக்க விட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பைஜாமாவை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஹேர் கட் பண்ணதுனால இப்போது வந்து பின்னுற வேலையே இல்லையா, ஸோ பேண்ட்லேருந்து கிளிப்புக்கு மாறியாச்சு. ஹேர் கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிளிப்பு எடுத்தேன். என்ன ட்ரெஸ் எடுக்கூடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த 129 போர்டை பார்த்தோன்னே டெய்லி யூஸ்க்கு நான் டிஷர்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டிஷர்ட் அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எடுத்தது போதும் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் பில்லிங் போட கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2:30க்கு உள்ளே போனோம். நாங்கள் எல்லா பர்ச்சேஸும் முடிக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பில்லிங் கவுண்டரில் இவரை நிற்க வச்சுட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டிலை பார்த்தேன். இந்த பாட்டில் வந்து நான் மோரும் ஜூஸும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆஃபீஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் ஒரு 3 பாட்டில் வாங்கிட்டு இருப்பேங்க. ஒரு பாட்டில் கூட உடைக்காமல் என்கிட்ட உருப்படியாக கையில் நிற்கவே இல்லை. இந்த மேல் கவர் மட்டும் என்ன
பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாட்டில் வாங்கி ரிஸ்க் எடுக்க வேணாம்னு இப்போது இந்த பாட்டிலுக்கு நான் மாறிட்டேன். இந்த பாட்டில் ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். 3 கலர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 கலர் அவைலபிளாக இருக்குது. நல்லா லீக்கேஜ் ப்ரூஃபாக இருக்கும் அண்ட் ஏர் டைட்டாகவும் இருக்கும். அதனால் ஏதாவது லிக்விடாக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க கேரி பண்ணினா அந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. பில்லிங் கவுண்டரில் கூட்டத்தை பாருங்கள். இது வந்து வீக்கெண்டு நிறைய கூட்டம் வரும்ன்றது நம்மளுக்கே தெரியணும் போது டிமார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். இருக்கிற 10 கவுண்டரில் ஒரு 7 கவுண்டர் தான் ஓப்பனில் இருந்தது. அந்த 7 கவுண்டர்லேயுமே கேஷ் இங்கே, கிரெடிட் கார்டு அங்கன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காகவும் மெசேஜை கன்வே பண்ணாமல் இவ்வளோ கூட்டத்தை பில்லிங் கவுண்டரில் நிற்க வச்சிட்டாங்க. நான் போய் எப்பயும் போல் சண்டை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்டுட்டுலாம் வந்துட்டு லைனை மாற்றி விட்டு திருப்பி நின்னோம் பில்லிங் கவுண்டரில். ஸோ நின்று முடிச்சுட்டு ஒரு வழியாக 1 மணி நேரத்துக்கு மேலே நின்று பில்லிங்கை போட்டு நான் வெளில வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 5:45. 4:30 போய் நின்னவன் 5:30 மணிக்கு தான் வெளில வந்தேன். ஸோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பெரிய பில்லை போட்டு அவர் தலையில் கட்டிட்டு ட்ராலியை தள்ள முடியாமல் தள்ளிட்டு வந்து நம்ம வீடியோக்கு தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் கொடுப்போமே அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல நின்னேன். ஸோ இப்போது நம்ம கார் பார்க்கிங்கை தேடி நடந்து போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து சேஃபாக வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ இந்த vlogல இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சு அண்ட் டிமார்ட்டோட நம்மளோட பர்ச்சேஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. அண்ட் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த vlogலேருந்து கிளம்பிட்டு அடுத்த வெனஸ்டே சூப்பரான ஒரு வீடியோலையோ இல்லை vlogலையோ உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். மீன்வைல் நம்ம சேனலில் போடுற ஷார்ட்ஸையும் மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.